மறுநாள் இவங்களும் இந்த சீரியலுக்கு தேவையான கேமராமேன் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்து அந்த நாடகத்தை போட்டு காமிச்சு ஒரு வழியாக இவங்கெல்லாம் வச்சு ஒரு எபிசோடு எடுக்கவும் செய்கிறாங்க. அன்னைக்கு நைட் எப்பவும் போல் அந்த பழைய சீரியலுக்கு போல இவன் ரெடி பண்ண சீரியலை போட்டு வரோம். இதெல்லாம் பார்த்தா பேக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அந்த சீரியலை பார்த்தாலும் சீரியல் இருக்க நேம் அந்த கேரக்டர்லாம் பார்த்துட்டு அந்த சீரியல் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்றைக்கி எபிசோடில் சிலிண்டர் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒய்ஃப் கேரக்டரும் சிலிண்டர் மத்திலன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு வழியாக தப்பிச்சிட்டா நினச்சி அந்த பேய்கெல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்படவும் செய்யுங்க. மறுநாள் அந்த புருஷங்கரைங்களாம் இந்த சீரியல் எப்படி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, இது சீக்கிரம் முடிக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே இருக்க ஒரு புருஷங்காரனும் நம்மளாம் ஆல்ஃபா மேல், இவங்க சண்டைக்காரனும் அவன் வேலைக்கு போகிறதும், ஸோ இவ்வளோ வேலையை விட்டு நிப்பாடிடும், சண்டை முடிஞ்சிடும், அவங்க 2 பேர் சேர்ந்துடான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இவங்களும் அவன் சொன்ன மாதிரியே அன்றைக்கி சீரியலில் வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ரெடி பண்ணவும் செய்கிறாங்க. அவன் வெளியே போயிட்டு இருக்கப்ப அவ்வளோ அவனை நிப்பாட்டி எங்க நான் வேலைக்கு போகிறதா அவங்களுக்கு பிரச்சனைனா நான் இனிமேல் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இந்த சீனை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்டாட்டி பேய்கலாம் எனக்கு இந்த எண்டிங் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோத்தில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருங்க. கண்ணாடியை உடைக்கிறது, சேரத்தை அவங்களே தாக்கிக்கிறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அளவுக்கு மீறி ரொம்ப கத்துனனால அங்கேயும் அங்கேயும் விழுந்துறாங்க. உடனே இவங்களும் அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டும் போயிடுறாங்க. அந்த கேபிளுக்கார ஹஸ்பண்டும் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, ஆல்ஃபா புரிஞ்சு சொல்லிட்டு பாரு எந்த நாளும் நிப்பாட்டிக்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களும் ஒய்ஃப் கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க ஒய்ஃபும் இவ்வளோ நடச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் புருஷன் மண்டிலாம் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணவும் செய்கிறாங்க. அதை கொண்டு போய் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டை கொடுத்து எப்படி நினைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியும் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த சீரியல் சுபம் மட்டும் முடிச்சிடும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் இருக்கிறப்ப அங்கே பார்த்தா டிவியில் புள்ளி அடிக்குது. இதெல்லாம் பார்த்து ஷாக்கான பக்கத்து இருக்காங்க ஃப்ரெண்ட்லாம் இவனுக்கு ஃபோன் அடிக்கவும் செய்கிறாங்க. இங்கே ஒய்ஃபெல்லாம் மணி 9 ஆக போது நான் பேயா மறப்பறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த கேபிள்காரன் ஒய்ஃபும் என்னை சேரில் கட்டி வச்சிருங்க, பேய் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக மணி 9 ஆனோன்னா எல்லாரோட பேய் வந்து ஏன்டா சீரியல் ஓடன்னு சொல்லிட்டு இங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த கேபிள்காரன் ஒய்ஃபும் ஏன் சீரியல் ஓடன்னு சொல்லிட்டு அங்கே பேய் மாதிரி அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து அந்த குடும்பம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த கேபிள்காரனும் ஃப்ரெண்ட்ஸும் கேபிள் ஆஃபீஸில் வந்து பார்த்தா அந்த டிவிக்கெலாம் போகிற லைன் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு ஐடியா மாதிரி வருது. வீட்டில் எல்லா டிவியும் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு வீட்டில் வச்சு மைக்கெல்லாம் அங்கே செட் பண்ணி வச்சுட்டு சுவிட்சை போட்டு வால்யூமே ஏற்றி வைக்கிறாங்க. இந்த சீரியலோட சவுண்டு கேட்டோன்னா வீட்டுக்குள்ள இருக்க பேயெல்லாம் வெளியே அப்படி ஜோமி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்குங்க. ஒரு வழியாக இவங்க டிவி வச்ச இடத்துக்கு வந்து உட்காந்து அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. சீரியலுக்கு புருஷங்க ரெட்டரும் அவனுக்கு அடிப்பட்டனால அவனை காப்பாற்றின டாக்டர் வந்து நன்றி சொல்ல வரான். அந்த டாக்டரும் எனக்கு நன்றி சொல்லாதீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்கல, உங்கள் ஒய்ஃப் தான் அவங்க பிளட்டை கொடுத்து அவங்களை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட அந்த புருஷங்காரனும் சீதா மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அவட்ட ஓடி போய் என்னை மன்னிச்சிரு சீதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை நிறைய வாட்டி கொல்ல பார்த்துருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னை காப்பாற்றிருக்க, இனிமேல் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், வேலைக்கு வேணுமா போ, படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சேரவும். இதெல்லாம் பார்த்து அந்த வயசான பேய்கள்லாம் ஒரு வழியாக அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டிக்காரிகளோட உடம்புல வந்து போகவும் செய்யுதுங்க. உடனே இந்த புருஷங்காரிகளும் ஒரு வழியாக சாதிச்சுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஆகுறாங்க. இங்கே சுபம்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை முடிக்கவும் செய்கிறாங்க.